என்னக்கா வர்றது? யாரு பண்ணிருப்பா? முஸ்தஃபோட வேலையா இருக்குமோ? ஆனால் அவன் ரொம்ப பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஓகே, அவன் கால் பண்ணி கேட்போம். டேய், கால் பண்ண அட்டன் பண்ணாம என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லடா, ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, அதை விடு. நேற்று நம்ம பீச்சுக்கு போயிருந்தோம்ல? ஆமா. பீச்சில் நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்க போறோம். யாரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்டா. அந்த ஃபோட்டோ கூட ஒரு பிளாக் கவரில் போட்டு வீட்டுக்கு யாரும் அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் ஒரு சம் பர்சன் யாரோ ஒரு ஆள் நிற்கிறாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியல. டேய், இது உன் விளையாட்டா? டேய், நான் பக்கத்தில் தான் இருந்தேன். சரி, ஓகேடா, பாய். டேய், என்னடா சொல்ற? சொல்லலாம் உண்மை தான்டா. என்னை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குடா. உங்களோட ஃபோனில் பேசுறவங்க யாரும் ஃபோட்டோ எடுத்து டோரில் வச்சிருக்காங்கடா. எனக்கு ஒன்றுமே புரியலடா. நீ ரூம் கோயேன், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏண்டா, உன்னை ஒருத்தன் ஃபாலோ பண்றான்னு சொல்ற. குளிக்க போறதுக்கு முன்னாடி பால்கனிக்கு அதை சாத்த மாட்டியாடா? இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்காதடா. சரி, வா வெளியே போ. இல்லடா, நீ வேணா பாரு. அவன் ஒன்றும் ஃபாலோ பண்ணலடா. அவன் என்னத்தாண்டா ஃபாலோ பண்ணுறான்? ஒன்று மட்டும் தான் ஃபாலோ பண்றான்னு சொல்ற. அப்போ ஏன்டா அவன் வீட்டில் இருக்க? 2 நாள் என் வீட்டில் வந்து எங்கிட்ட நைட்டு எங்கள் அம்மா ஊருக்கு கிளம்பிடுவாங்கடா. நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துரு. சாவி குடுறா. குட்ரா. எங்கேருந்து பண்றானே தெரியலடா. மயிறு அவன் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கான். வா, கிளம்பிடலாம்.
எதுக்குடா வர சொன்ன? எங்க போறோம்? ஒரு முக்கியமான மேட்டர் பேசுன்றா. இங்கே வேணாம், நீ முதல்ல பீச்சுக்கு போ. என்னமோ சொல்லணும்னு சொன்னியடா. என்னடா பண்ண சொல்ற? டார்ச்சருக்கு மேல டார்ச்சர். இன்னைக்கு கவர் பேப்பர்ல அதுல வந்து போட்டோல தேர்ட் பர்சனும் பேப்பரும் செத்து போயிட்டான் வந்திருக்கு. இன்னைக்கு அவன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். என்ன நிச்சயம்? அவன் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இந்த விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்குன்னு கண்டிப்பா நான் கண்டுபிடிக்கணும். டேய், நீ தானே எனக்கு ஹெல்ப் என்னடா சொல்ற? அவன் அட்ரஸ் இருக்குல்ல, அங்க போனா நம்மள யார் ஃபாலோ பண்றான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேடா, அவன் வீட்டுக்கு போறோம், யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். டேய், அவனை கண்டுபிடிச்சிடலாம், நீ வேணா பயப்படாத. டேய், நீ என் பக்கத்துல இருக்க, நான் எதுக்குடா பயப்படு? சார் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்னு. வீட்டுல யாரு? டேய் கவர்றா தர. டேய் இந்த பாரு, டேய் தேர்ட் பர்சன் டவுன் பண்ணிருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல செத்து போயிட்டான்னு வந்துருக்கு. இல்லை ரவுண்ட் பண்ணி. டேய் ஒரே பயமா இருக்கிற. அவள் நம்ம கிளம்பிடலாம். டேய் இதை பார்த்து ரொம்ப சீரியஸான மேட்டர் தெரியுது. நீ ஒரு நிமிஷம் கூட உங்க வீட்டுல இருக்கானா? வா, எங்க வீட்டுக்கு போயிடலாம். டேய் ரொம்ப பயமா இருக்குடா. யாரு பண்றானே எனக்கு தெரியலடா. ஆனா டேய் வீட்டுக்கே போயிடலாம். இப்போதைக்கு இதுதான் சேஃபான இடம். நீ இங்கே இருந்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வந்து. சரிடா. போர் அடிச்சுன்னா புக்ஸ் இருக்கு, படி. நான் பார்த்துக்கிறேன்டா. பழகணும், யாரும் நம்பினாக முடியாதுடா. சென்னையில் நேற்று அப்துல்லா என்ற வாலிபர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இது குறித்து போலீசார் விசாரணை செய்ததில் அங்கு கிடைத்த புகைப்படத்தில் உள்ள ஒரு நபர் இறந்ததாக தவறான செய்தித்தாளில் வெளிவந்தது தெரிய வந்துள்ளது. இது ஒரு சைக்கோ கொலைகாரன் செய்ததாகவோ அல்லது முன்விரோதம் காரணமாகவோ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசாரால் மேலும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு போலீசார் மௌனம் சாதித்தனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் பைசல்.